இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம இந்த அழகிய சேலைக்கு மேட்சிங்காக ஒரு ப்ளவுஸை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ இந்த சேலைக்கு ப்ளவுஸுன்னு கொடுத்துருக்கிற பாகம் இந்த நீல கலர், அதாவது இந்த கருநீலம், இது அந்த அளவுக்கு பொருத்தமாக இல்லை, சேலைக்கு ஏற்ற பொருத்தம் இல்லை. அதனால் நான் எப்பவும் செய்கிற மாதிரி இப்படி நாம் கட் பண்ணி கொஞ்சம் பீஸ் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் பீஸை உள் சுற்றுலேருந்து ப்ளவுஸோட துணியை அந்த இடத்துல வச்சுட்டு இந்த கிளாத்தை ப்ளவுஸுக்காக வெட்டிக்கிட்டேன். இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய இடத்த, இதோட கீழ்பாகம் இருக்கு இல்லையா, இப்போ இந்த கீழ்பாகம் இந்த கைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? இப்போ இதை மேலே மட்டும் இந்த டாப்பில் கொடுத்துட்டு இந்த கீழ்பாகத்தை அப்படியே கைக்காக கொஞ்சம் இந்த டிசைன் இருக்கிறதால அப்படியே எடுத்துக்கிட்டு, நம்ம எப்பவும் முன்ன ஒரு சேலையில் கூட நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அதே மாதிரி அந்த ப்ளவுஸோட துணியை இந்த உள் சுத்தில் வச்சு அப்படியே இதை அட்டாச் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த சேலை முழுக்கவுமே இந்த மாதிரி பட்டை பட்டையாக அந்த டிசைன் நல்ல ஒரு பட்டை பட்டையாக இருக்குது. ரொம்ப சேலை நல்ல அழகாக இருக்குது. இப்போ இதை நம்ம ப்ளவுஸில் எப்படி கொடுக்கறது, இந்த டிசைனை இந்த ப்ளவுஸ்க்கு எப்படி தர்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதுக்கு பாக்கழுத்து வெட்டி இந்த போர்ஷன், அதாவது பேக் போர்ஷன் வச்சுருக்கேன். இந்த கைக்கு கிட்ட வந்த இந்த வெல்வெட் டிசைன் உள்ள இதை நம்ம கழுத்துக்கு பயன்படுத்திக்கலாம். லைனிங் கிளாத் வச்ச பிறகு நம்ம கழுத்தை இதை சுற்றி அப்படியே கழுத்துக்கு கொடுத்துக்கலாம். இப்போ இதில் அந்த டிசைனை நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னும் பொழுது நம்ம பட்டை பட்டையாக, அதில் அடுக்கடுக்காக பட்டை பட்டையாக இருக்கு இல்லையா, அது செய்யறதுக்காக நாம் இந்த எம்ப்ராய்டரி த்ரெட்டை ஒவ்வொரு நிறமும், அந்த சேலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிறமும் தேர்ந்தெடுத்து அதை கொஞ்சம் பாபினில் சுற்றியிருக்கேன். உங்களுக்கு பாபின் எம்ப்ராய்டரி பண்ணுறது தெரியும் இல்லையா, ஏற்கனவே சொல்லி கொடுத்த மாதிரி கொஞ்சம் இந்த ஸ்க்ரூவை லேசாக லூஸ் பண்ணி இதை கொண்டு இந்த இடத்துல இப்படி போட்டுக்கோங்க. சரியா? இந்த நூல் உங்களுக்கு ஃப்ரீயாக வரணும். பாபினில் இதை சுற்றும் பொழுது கையில் தான் சுற்றணும். இந்த எம்ப்ராய்டரி த்ரெட்டை இதை கையிலையே சுற்றி இது மாதிரி ஒவ்வொரு நிறத்துலேயும் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இதில் நம்ம அந்த பட்டை பட்டையாக வர்ற மாதிரி தான் கொடுக்க போகிறோம், வேறொன்றும் அதில் பெரிய மாற்றம்லாம் இல்லை. இப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த கோடு வர்றது நீங்கள் கீழே இருந்து கொண்டு வாங்க. அப்போ தான் உங்களால் அதை ரொம்ப சரியான அளவில் வரைஞ்சிக்க முடியும். இப்போ நீங்கள் போடக்கூடிய இந்த ஒவ்வொரு கோடுக்கும் நம்ம ஒரு நூலோட அந்த டிசைனுக்கும் பக்கத்தில் ஏதாவது ஒரு லேஸ் வச்சு கூட அதை இன்னமும் அலங்காரமாக தைச்சிக்கலாம். இப்போ நமக்கு அந்த வெல்வெட் கிளாத்து இங்கே வைக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த இடம் சரியாயிடும். நம்ம வைக்கக்கூடிய இடம் இந்த அடுக்கடுக்கான போர்ஷன் தான். துணியோட உள்பாகத்தில் நம்ம இதை அடையாளப்படுத்தியிருக்கோம். மேல் பாகம் இப்படி இருக்குது. இப்போ இந்த மாதிரி நம்ம தைச்சிக்கிட்டோம். பிறகு உங்களுக்கு இன்னமும் இருக்கிற ஒவ்வொரு நிறத்தையும் அதே மாதிரியே நீங்கள் இதில் தையல்லேருந்து ஆரம்பித்து மேல் நோக்கி வந்தீங்கன்னா அதே மாதிரியே தையல்லேருந்து ஆரம்பித்து மேல் நோக்கி இதில் எத்தனை தையல் போட்டோமோ அதே மாதிரியே போட்டுக்கோங்க. இந்த இடைவெளியில் நம்ம ஏதாவது ஒரு லேஸை வச்சு அழகுபடுத்திடலாம். இப்போது இந்த மாதிரி மெல்லிய துணிகளில்
நான் தைக்கும்போதே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, பின்னாடி கொஞ்சம் கை கொடுத்து இழுத்து தைச்சிக்கிட்டே இருந்தேன். இல்லைன்னா இந்த மாதிரி துணிகள் வந்து கட்டாயமாக அப்படியே ஃபுல்லாக சுருக்கம் விழுந்துடும். அப்புறம் உங்களுக்கு ப்ளவுஸோட அளவு வந்து குறைஞ்சிரும். அதனால் அந்த பின்னாடி நம்ம இழுக்கும் பொழுது அந்த கிளாத்தை லேசாக கொஞ்சம் அப்படி இழுத்து வச்ச மாதிரி தைச்சிக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி கார்னர் திருப்பும்போது நாம் இந்த ஓரத்தை தான் முக்கியமாக பார்க்கணும். இதை முக்கியமாக பார்க்குறத விட இந்த இடம் சரியாக படியுதா அப்படின்றத பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் லெவல் பண்ணுங்கள். அது நல்லா உங்களுக்கு ஈஸியாக வரணும்னா இப்போ இங்கே மேலேருந்து வர்ற இடத்த சரியாக இப்படி பார்த்து இப்படி பிடிச்சிக்கோங்க. அதுக்கு பிறகு இந்த இடத்த அதுக்கேற்ற மாதிரி தள்ளி வச்சு இந்த இடம் சரியாக அமைச்சு அது மேலே இதை வச்சு பாருங்கள். இப்போ உங்களுக்கு இந்த இடம் சரியாக இருக்கும். இந்த இடத்த தான் நீங்கள் இப்படி உள்ளே தள்ளுறது வெளியே இழுக்கிறது அப்படின்றத இதில் தான் பண்ணணும். இந்த இடத்துல வரும்பொழுதும் இந்த கீழே இருக்கிற கிளாத்தை தான் கொஞ்சம் எக்ஸஸாக விட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த மேலே வைக்கிறத சரியாக அந்த இடத்துக்கு பொருத்திட்டு இங்கே சரியாக இருக்கா இதுதான் முக்கியம். ஏன்னா இதை நம்ம இழுத்து வச்ச மாதிரி தைக்கக்கூடாது. அப்போ அந்த பா ஷேப்பு வந்து உங்களுக்கு வேறு மாதிரி போயிடும். அதனால் அந்த முதல்ல இந்த பாகம் சரியாக உட்காருதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடம் சரியாக அந்த ஷார்ப்பு கரெக்டாக வருது பாருங்கள். அந்த எல் மாதிரி வந்த பிறகு தான் அதுக்கு பிறகு அதை செட் பண்ணினதை தைக்கணும். இப்போ நம்ம பேக் டாட்டும் பிடிச்சிடலாம். பார்த்தீங்களா, ரொம்பவே ப்ளெயினாக இருந்த இந்த ப்ளவுஸை நாம் அந்த சேலைக்கு பொருத்தமாக தைச்சிருக்கோம். பார்த்தீங்களா, சேலைக்கு நல்ல பொருத்தமாக அமைஞ்சிருக்கு. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐகான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.